புதுசு ஒரு மே மாசம் உங்ககிட்ட பேசணுங்க ஐயா. என் மகனை பத்தி உங்ககிட்ட பேசினேன். சரிங்கம்மா சரிங்கம்மா சொல்லுங்க. அவன் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறான். இந்த வீடு கட்டினாலும் டெய்லி ரொம்ப அழுகுறான். ஒரு நாள் பயம் டிப்ரெஷன் எல்லாம் இருக்கிறான். அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயான்னு சொன்னங்க ஐயா. நீங்களும் ரொம்ப எனக்கு ஆறுதலா பேசுனீங்க. அப்புறம் ஃப்ரைடே நீங்க வந்து ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு சைடில் பயங்கரமான வலி. எனக்கு ஏன்னா ஆல்ரெடி ஹார்ட் வீக்கம் இருக்குதுன்னு டயக்னோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா கண்ணு ரொம்ப வலி. ஏன்னா நான் ஊழியத்துக்கு போவேன். சரிங்க. அப்போ நீங்க ஜெபிக்கும் போது எனக்கு அந்த வலியெல்லாம் போயிடுச்சு. ரெண்டாவது அடுத்த நாள் சனிக்கிழமை என்ன ஜெபம் பண்ணீங்கன்னா, உன் பிள்ளைகளுக்காக நீ வந்து ரட்சிக்கணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்க, கண்டிப்பா ரட்சிக்கப்படுவாங்க அதுல அப்படி சொன்னீங்க. அது அன்னைக்கு நான் அதுக்கு நான் முதல்ல நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி ப்ரேயர் பண்ணும்போது அட்டன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது டெய்லி உங்க ப்ரேயர் அட்டன் பண்ணுவாங்க ஐயா. சரிங்க. இன்னைக்கு சொன்னீங்க எனக்காக ஜெபிக்கிறதுக்கு ஆர்வம் எனக்கு கவலைப்பட்டா இத்தனை பேர் ஜெபிக்கிறாங்க. என்னைக்கு உங்களுக்கு நான் ஸ்பீச் கேட்க ஆரம்பிச்சேன்னா அன்னையில உங்களுக்கு நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேங்க ஐயா. அதாவது நான் நீங்க சொன்னீங்க இந்த பாடி, அதாவது ஊழியத்துக்கு போவா எனக்கு நல்லா உற்சாகமா போனேன். உங்களுக்கு நான் சாட்சி சொல்லணுங்கிறதுக்காக தான் ஐயா போன் பண்ணேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மனிதன் கஷ்டப்பட்டு விதைகளை விதைக்கிறான். அதற்காக நிலத்தை பண்படுத்துகிறான், பாத்தி கட்டுகிறான், தண்ணீர் பாய்ச்சுகிறான். ஆனால் அந்த நிலத்தில் கோதுமையோடு கூட களைகளும் வளருகின்றன. இந்த களைகளை விதைத்தது யார்? அதை யாரும் விதைக்க வேண்டிய அவசியமே இல்லை பிரியமானவர்களே. அழைக்கப்படாத விருந்தாளியாக தானாகவே அது வளருகிறது. ஆனால் களையை விதைக்கிறவன் சாத்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு ஆலயத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே கோதுமை மணி போன்ற நல்ல விசுவாசிகளும் இருப்பார்கள், களையை போன்ற பிரச்சனைகளை உண்டு பண்ணும் விசுவாசிகளும் இருப்பார்கள். அந்த களைகளை பார்த்து நமக்கு உள்ளம் குமுறுகிறது. இவர்கள் களைகளாக இருந்து நல்ல விசுவாசிகளுக்கு கெடுதலா இருக்கிறார்களே, உடனே அவர்களை பிடுங்கி போட வேண்டும், ஆலயத்தை விட்டு துரத்த வேண்டும் என்று எண்ணுகிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? களையை பிடுங்கும் போது கோதுமையும் கூட பிடுங்கப்பட்டு போய்விடும். ஆகவே களையை பிடுங்க போய் நல்ல விசுவாசிகளுக்கு இடரல் உண்டாகி விடக்கூடாது. பிரியமானவர்களே, உலகத்தின் முடிவு ஒன்று உண்டு, அறுவடை நாள் ஒன்று திட்டமாகவே உண்டு. உலகத்தின் முடிவிலே தேவதூதர்கள் இறங்கி வந்து கோதுமையை அறுவடை செய்வார்கள். அப்பொழுதுதான் அந்த களைகளுக்கு நியாய தீர்ப்பு உண்டாகும். களைகளை வேறு பிரித்து அக்கினியிலே சுட்டெரிப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டெரிக்கிறது போல் இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்திலே ஜாதி வித்தியாசங்களையும் ஏழை பணக்காரர் பாகுபாடுகளையும் சொல்லிக் கொண்டிருக்கிற பல கலைகள் இருக்கக்கூடும். அப்படிப்பட்ட துன்மார்க்கர்களை கண்டு எரிச்சல் அடையாதிருங்கள். சபையை பூரணப்படுத்தும்படி கர்த்தர் சில வேளைகளில் அதை அனுமதிக்கிறார். ஆகவே நாம் கலைகளை பிடுங்க போய் மற்றவர்களுக்கு அது இடரலாய் அமைந்து விடக்கூடாது. கர்த்தரே நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் சகலவற்றையும் நீதிக்கு ஏதுவாக நடத்துவார். பிரியமானவர்களே, நீங்கள் தேவனுடைய வித்தானவர்கள். வேதம் சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்து இருக்கிறது. அவன் தேவனால் பிறந்திருந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஆகவே உங்களை எந்த பாவமோ சாபமோ நெருங்காதபடி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, உங்கள் உள்ளமாகிய விதைத்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். நீங்கள் தேவனுடைய வித்தல்லவா?
பிரியமானவர்களே, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இன்னும் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு, இன்னும் உங்களை சுத்திகரித்துக் கொண்டு 30, 60, 100 கர்த்தருக்கு பலன் கொடுக்கும்படி முன்னேறி செல்லுங்கள். விதை விதைத்தவர் நல்ல அறுவடையை எதிர்பார்ப்பார் அல்லவா பிரியமானவர்களே? மத்தேயு 13:30 சொல்லுகிறது, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், ஆனால் கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று சொன்னார். நீங்களே அந்த நல்ல கதிர்கள். பிரியமானவர்களே, நீங்கள் தான் நல்ல விளைச்சலாய் இருக்கிற நற்கதிர்கள். என் ஆண்டவர் உங்களை அதிகமாய் அவர் நேசிக்கிறார், உங்களை அவர் நம்புகிறார். பிரியமானவர்களே, ஆக நாம் இடரல் அடையாதபடிக்கு நாம் தேவனையே இந்த நாளில் நோக்கி பார்ப்போம். நம்மையே நாம் சோதித்து அறிவோம். களைகளை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது தேவனுடைய நியாய தீர்ப்பிலே அது தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு களைகளை அவர் அறுத்து போடுவாராம். இந்த காலை வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை என் தேவன் இன்னும் பலப்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்தி உங்கள் ஸ்தானத்திலே அவர் நிலை நிறுத்துவாராக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கமுள்ள எங்கள் அன்பின் தேவனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், சர்வ வல்லமையுள்ளவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் அப்பா நீங்க. ஹல்லேலூயா. இயேசுவே, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தவர், உன்னதமானவரே, உம்முடைய வல்லமை மிக பெரியது ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோட நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி அப்பா. இந்த அதிகாலை வேளையிலும் சுவாமி இயேசுவே, உம்முடைய மகத்துவம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக ராஜா. ஹல்லேலூயா. எஸ்அப்பா, எங்கள் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகள் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகள் உயர்ந்தது என்று நீர் சொல்லுகிறேன். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தின் மகிமைக்கென்று இந்த அதிகாலை வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் என்னோடு இணைந்து இந்த நேரத்தில் இந்த அதிகாலை வேளையில் அப்பா அவர்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய அத்தனை நிந்தைகளையும் அவமானங்களையும் வேதனைகளையும் என் தேவனாகிய கர்த்தரில் மாற்றி தருவீராக சுவாமி. உன்னதமானவரே, அதிகாலையில் கர்த்தரை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்கிற வார்த்தையின்படி என் தேவன் அப்பா நீர் முகமுகமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுவீராக ராஜா. ஹல்லேலூயா. உன்னதமானவரே, உம்முடைய ஆவியின் வல்லமையை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஊற்றுவீராக. ஹல்லேலூயா. எஸ் அப்பா, நீர் எங்களுடைய பிதா ராஜா. நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர். நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை சுவாமி. உன்னதமானவரே, அற்பமான எங்களை கொண்டு நீர் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறீர். ஆகாது தள்ளப்பட்ட எங்களை மூளைக்கே தலைக்கல்லாய் நீர் மாற்றுகிறவர் அப்பா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் எங்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் எங்களை தூக்கி சுமந்து வருகிற தெய்வம். உன்னதமானவரே அப்பா, உம்முடைய அன்பு மிக பெரியது சுவாமி, மிக பெரியது உம்முடைய அன்பு அப்பா. சிலுவையிலே நாங்கள் உம்முடைய அன்பை நாங்கள் காண்கிறோம். எங்கள் பிதாவாகிய தெய்வமே, உம்முடைய அளவற்ற அன்பை நாங்கள் சிலுவையிலே நாங்கள் காண முடிகிறது. நீர் எவ்வளவா எங்களை நேசிப்பீர் என்று சொன்னால் உங்கள் மடியில் இருந்த சொந்த குமாரனையே நீர் எங்களுக்காக தந்திருப்பீர். அமராஜா இயேசுவே, நீர் தகப்பனுடைய வார்த்தைக்கு ஹல்லேலூயா கீழ்ப்படிந்து உம்மை தாமே சிலுவையில் நீர் ஒப்பு கொடுக்க சித்தம் கொண்டீரே. சிலுவை பரியந்த உம்மை நீர் தாழ்த்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. எங்களை மீட்டு எடுத்தீர். அமராஜா, நீர் எதை செய்ய நினைத்தீரோ அது தடைபடாது நடந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்பொழுதும் எங்களுக்கு அதை பார்க்கிற பொழுது ஒரு விசுவாசம் உண்டாகிறது. எங்களுக்காக தங்கள் ஜீவனையே கொடுப்பார் என்று சொன்னால் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? எங்களுக்காகவே யாவையும் செய்து முடிக்கும் தேவன்,
எங்களுக்காகவே எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிற தேவன் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்பது உம்முடைய பிரியமாக இருக்கிறது. உங்க நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்பதுதான் உம்முடைய விருப்பமாக இருக்கிறது. உமக்கண்டு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து இந்த பூமியில் இருக்கிற பிசாசுகளை வெட்கப்படுத்தும்படி அமராஜா இயேசுவே, நீர் எங்களை அதிகமாய் கண்ணோக்கி பார்க்கிறீர். இந்த காலை வேளையிலும் வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு விசேஷித்த வல்லமையின் ஆண்டவர் நீர் ஊற்றணும் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தணும் அப்பா. ஆமா ராஜா இசப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்யக்கூடிய எந்த சத்துருவின் கிரியைகளும் அழிக்கப்பட்டு போகணும். உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று நீர் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய பிள்ளைகளை நீர் அதிகமாக நேசிக்கிறவர், ஒரு தாயை போல நேசிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. நான் உன்னை உன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன் என்று எரேமியாவிடத்திலே நீங்கள் சொன்னீங்கப்பா. உன்னதமானவரை, எங்களை அப்படித்தான் நீர் தெரிந்து கொள்கிறீர். தாயின் கருவில நீர் எங்களை முன் குறிக்கிறீர் சுவாமி. நீர் எங்களை முன் குறிக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளாய் நீர் மாற்றி இருக்கிறீர். ஆகவேதான் இந்த நாட்களிலே இந்த இயேசுவே தெய்வம் என்று உண்மையே நாங்கள் நம்பி நிற்கிறோம். காரணம், நீர் எங்கள் மேல் வைத்து இருக்கிற அந்த அழைப்பு, அந்த மகிமையின் அப்பா வல்லமை இந்த காலை வேளையில வெளிப்படட்டும் சுவாமி. பிசாசுகள் வெட்கப்பட்டு போகணும் அப்பா. ஹல்லேலூயா. தேவ வல்லமை இந்த நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கணும். சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு புதிய பலன் உண்டாகணும் அப்பா. ஹல்லேலூயா. ஏசாயா 60 சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் நான் உன்மேல் உதிப்பேன். உன்மேல் என்னுடைய மகிமை காணப்படும். உன் வெளிச்சத்தின் அண்டை ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளி நடத்திருக்க ராஜாக்களும் நடந்து வருவார்கள். உன்னை சுற்றி உன் கண்களை ஏறெடுத்துப்பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள் என்று சொன்னீங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தம் உள்ள தெய்வமே, எங்களை பலப்படுத்துகிறவர் அப்பா, எங்களை அப்பா அற்புதமாய் நடத்துகிறவர் சுவாமி. உம்மால் எல்லாம் கூடும், உம்மால் எல்லாம் கூடும் அப்பா. சகலவற்றையும் மேற்கொள்ளும் அதிகாரத்தையும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர் அப்பா. பிசாசின் சகல வல்லமை நாங்கள் அதை அப்படியே விசுவாசிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. இந்த காலை வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், என்னோடு இணைந்து ஜெபிக்கிற அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து நீ சொல்லுகிறீர், என் கை குறுகி போகவில்லை. ஹல்லேலூயா. உன் ஜெபத்தை நான் கேட்கிறேன், உன்னை ரட்சிப்பேன். உன்னை ரட்சிக்க கூடாதபடிக்கு என்னுடைய கை குறுகி போகவில்லை என்று சொல்லுகிறேன். கேட்க கூடாதபடிக்கு என்னுடைய செவிகளும் மந்தமாகவில்லை. உன் ஜெபங்களை நான் கேட்கிறேன், நித்தமும் உன் ஜெபத்தை நான் கேட்கிறேன். நீ இந்த ஜெபத்தில் பங்கெடுப்பதையும் நான் நித்தமும் கவனிக்கிறேன். உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை நான் கட்டளையிடுகிறேன். உன் சூழ்நிலைகளை மாற்றுவேன், உன் தரித்திரத்தை நீக்கி போடுவேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா உம்முடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். இந்த அதிகாலை வேளையில் அப்பா அவர்கள் இருக்கிற இடத்திலிருந்து ஜெபிக்கிற இந்த நேரத்தில் அப்பா பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கணும், கணவனை ஆசீர்வதிக்கணும், மனைவியை ஆசீர்வதிக்கணும் அப்பா, குடும்பத்தில் இருக்கிற பெற்றோரை ஆசீர்வதிக்கணும், பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கணும். ஒருவரையும் கைவிடாத என் தேவன் அப்பா பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளணும். இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து தருவீராக ராஜா. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கணும் சுவாமி. உடைய பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷமும் சமாதானமும் நிறைவான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கட்டும். இந்த நாளிலே உடைய பிள்ளைகள் ஜெயத்தை எடுக்கட்டும், வெற்றியை பார்க்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. உடைய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய எப்படிப்பட்ட சோர்வுக்குள்ளாக ராஜா இதை கேட்கிற பிள்ளைகள் இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒரு உற்சாகத்தின் ஆவியை என் ஆண்டவர் நீர் ஊற்றணும் சுவாமி. வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், இல்லாதவைகளை இருக்கிறவில போல அழைக்கிறவர் என் ஆண்டவர் நீர். ஹல்லேலூயா. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் பயப்படாதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள், நீங்கள் வெட்கப்படுவதில்லை. வாய்க்காலை வெட்டுங்கள், வாய்க்காலை வெட்டுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மேகத்தை பார்த்தோ மழையை வருகிறது என்று ஹல்லேலூயா நீங்கள் விசுவாசித்தோ அதை நம்பி நீங்கள் வாய்க்காலை வெட்ட வேண்டாம். உங்களுக்குள் கிறிஸ்து இயேசு அற்புதம் செய்வார், என் வாழ்க்கையில் என் சூழ்நிலையை மாற்றுவார், ஹல்லேலூயா, எனக்கு அற்புதங்களை செய்வார் என்கிற கண்மூடித்தனமான ஒரு விசுவாசத்தை அவர் மேல் வைத்து வாய்க்காலை வெட்டுங்கள். நிச்சயமாகவே அந்த வாய்க்காலை என் ஆண்டவர் தண்ணீரால் நிரப்புவார்.
இந்த அதிகாலை வேளையிலும் அப்பா இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு விசேஷித்த அபிஷேகம் இந்த காலை வேளையில இறங்கட்டும். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் ஆற்றலும் இப்பொழுது வெளிப்படணும் அப்பா. பிசாசுகள் குடும்பங்களை அலைக்கழிக்கும் என்று சொன்னால் இப்பொழுது சகல பிசாசுகளும் வெளியேறணும். எப்படிப்பட்ட இருளின் அந்தகார கிரியைகள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கும் என்று சொன்னால் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சகல கிரியைகளும் பிள்ளைகளை விட்டு விலகி போகணும். வார்த்தையை பேசுகிற இந்த நேரத்தில் அது ஜீவனாய் செயல்படட்டும் சுவாமி. இயேசுவே, நீர் வார்த்தையாய் இருக்கிறீர். உங்க நாமமே வார்த்தை என்பதே. ஆக இந்த ஜீவனுள்ள வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவை நான் பேசுகிறேன். கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் சரீரத்தில் காணக்கூடிய பிசாசினால் உண்டான அத்தனை கிரியைகளும் உங்களை விட்டு இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விலகுகிறது. இந்த நிமிஷமே அது விலகுகிறது. பிசாசுகளின் கிரியைகள் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போகிறது. எந்த தடைகளும் ஹல்லேலூயா, உங்க வாழ்க்கையில் இருக்கிற எந்த தடை கற்களையும் நீங்கள் தாண்டி போவீர்கள். என் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர் தம்முடைய கரத்தால் உங்களை நடத்துவார். தெய்வ மகிமை உங்கள் மேல் கூடாரம் போல் வந்து அது அமர்ந்து நிற்கும். பிசாசுகள் வெட்கப்படும். உன் சத்துருக்கள் அதை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். உன்னோடு கூட இருக்கிறவர், உலகத்தில் இருக்கிறவர்கள் நிச்சயமாகவே அவர் பெரியவர், நீர் ஆராதிக்கிற தேவன் மிகப்பெரியவர் என்று அவர்கள் உன்னிடத்தில் வந்து சாட்சி சொல்லுவார்கள். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மேல் அதிகமாக அன்பு வைத்திருக்கிறவரே, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, எங்களை அதிசயங்களை காண பண்ணுகிற எங்கள் தெய்வமே, இந்த அதிகார வேளையிலும் உடைய இரத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் நான் தெரிவிக்கிறேன். சிலுவையிலே அப்பா நீர் அறையப்பட்ட பொழுது சிலுவையில் நீர் சிந்தின அந்த இரத்தத்தின் பெருந்தொழிகள் இப்பொழுது பிள்ளைகளின் மேல் விளக்கு. எந்தெந்த பிசாசின் கிரியைகள் போராட்டங்கள் அப்பா பிள்ளைகளின் வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் இப்பொழுதே ராஜா உங்களுடைய இரத்தமானது அதை கழுவி பரிசுத்தப்படுத்தட்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தை கொடுக்கட்டும், பாதுகாப்பை கொடுக்கட்டும். அப்பா இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி அது சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவே, உங்க ஜீவன் இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் இறங்கட்டும். அதிகாலையில் அப்பா உண்மை தேடுகிற பிள்ளைகள் நிச்சயமாகவே கண்டடையட்டும். அமராஜுடைய மகத்துவம் உள்ள நாமத்தை இன்னும் அதிகமாய் உயர்த்த என் தேவன் கிருபை பாராட்டும். அப்பா பயத்தின் ஆவிகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். எதை கண்டாலும் எதை கேட்டாலும் பயமுறுத்துகிற பிசாசுகள், தன் எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், பெற்றோரை குறித்த பயம், கணவரை குறித்த பயம், மனைவியை குறித்த பயமுறுத்துகிற ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. வெளி தேசத்தில் இருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அந்நிய தேசத்தில் அப்பா வேலை செய்கிற இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா எந்த நெருக்கமும் பிள்ளைகளை தொடக்கூடாது, எந்த போராட்டமும் பிள்ளைகளை நெருங்கக்கூடாது. பாதுகாப்பு இருக்கட்டும் அப்பா. எந்த தேசத்தில் இருந்தாலும் என் ஆண்டவர் பிள்ளைகளை நீர் பாதுகாக்கணும். இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உயர்வும் மேன்மையும் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பரிசுத்தமுள்ள என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. உன்னதமான என் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுவே, உங்க இரத்தத்தின் வல்லமை இந்த அதிகாலை வேளையிலே உங்களுடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். அமராஜா, வியாதிகள் சரீரத்தை விட்டு இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நீங்கி போக கடவுள். இயேசுவின் தழும்புகளால் சுகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா சுகப்படுத்த விரும்புகிற உண்மையான ஒரு நல்ல தெய்வம் அப்பா நீங்க. பிள்ளைகளை ஆரோக்கியமாக பார்க்க விரும்புகிற ஒரு நல்ல தெய்வம் அப்பா நீங்க. அமராஜா, பிள்ளைகள் வேதனையில் இருப்பதை அப்பா ஹல்லேலூயா சகித்துக் கொள்ளாத ஒரு அற்புதமான தேவன் சுவாமி. ஹல்லேலூயா. மரித்த லாசருவை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பின என் தெய்வமே, இப்பொழுது மரணத்துக்கு ஏதுவாக போராடி கொண்டு இருக்கிற ஹல்லேலூயா வியாதியினால் சிக்கி தவிக்கிற பயத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் தழும்புகளால் சுகம் உண்டாகட்டும். அற்புத சுகம் இப்பொழுது உண்டாகட்டும். கட்டிகள் மறைந்து போகட்டும். கேன்சர் விலகி போகட்டும். ஹல்லேலூயா. இயேசுவை எப்படிப்பட்ட ஹல்லேலூயா இயேசுவை நச்சுத்தன்மை உள்ள கிருமிகள் சரீரத்தில் இருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும். ஹல்லேலூயா. 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 கைகளுக்குள்ள கால்களுக்குள்ள ஜீவன் இறங்கணும் அப்பா. அற்புத சுகம் கை கால்களிலே உண்டாகட்டும். நரம்புகளுக்குள்ள ஜீவன் இறங்கட்டும். எலும்புகளுக்குள்ள எலும்பு மஞ்சங்களுக்குள்ள வல்லமை இறங்கட்டும் சுவாமி. உச்சி முதல் பாதம் வரைக்கும் தேவ அபிஷேகம் இறங்கட்டும். தலையில காணக்கூடிய பிரச்சனைகள் ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். பிசாசுகள் தலைகளிலே, வயிற்று பகுதியிலே, கால் பகுதியிலே சுற்றி இருக்கும் என்று சொன்னார். சர்ப்பத்தின் ஆவிகள் சுற்றி கொண்டிருக்கும் என்று சொன்னால் இப்பொழுது சர்ப்பத்தின் ஆவிகள் கடிந்து அப்பாலே சாத்தானே என்று சொல்லி நான் கட்டளையிடுகிறேன். பிள்ளைகளை விட்டு உன் கைகளை எடு என்று நான் கட்டளையிடுகிறேன். குடும்பங்களை விட்டு விலகி போ என்று நான் கட்டளையிடுகிறேன். சபிக்கப்பட்ட பொல்லாதாவியே, இனி நீ பிள்ளைகளின் வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. தன்னை விட்டு பிரிந்து போன பிள்ளைகள் மீண்டும் வரட்டும் அப்பா, வரட்டும். யாரோ ஒருத்தருக்காக நீ பேசுகிறீங்க சுவாமி. நீண்ட வருடங்களாகிவிட்டது.
பிள்ளைகளை விட்டு பிரிந்து இருக்கிறாங்க, எங்க போனானே தெரியலன்னு சொல்றீங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் அழைத்து வருகிறேன், நீ சாட்சியுள்ள பாத்திரமாக நிற்பாய், விசுவாசம் உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாதபடி நான் உனக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அல்லேலூயா. உன்னதமான தெய்வமே, எங்கள் மேல் கிருபையா இருக்கிறவரே, இந்த அதிகாலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர். அந்த கிருபைக்காக நன்றி. தயவுள்ள உடைய சுத்தம் ஒவ்வொரு மேலும் உண்டாகட்டும். இருதயத்தின் விருப்பத்துக்கு ஏற்றபடி நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. மகிமையின் ராஜா, இப்பொழுதே பிள்ளைகளை நீர் நிரப்பணும். அம்மா ராஜா ஏசப்பா, இந்த நாளை ஆசீர்வதித்து தரணும். நித்திய மகிழ்ச்சி உடைய பிள்ளைகள் மேல் தங்கட்டும். சஞ்சலமும் தவிப்பும் விலகி போகட்டும். எப்படிப்பட்ட ஆபத்துகளும் பிள்ளைகளை விட்டு விலகி போகணும். எப்படிப்பட்ட மனுஷர்களுடைய தொந்தரவுகளும் இயேசு நாமத்தில் விலகி போகட்டும். அப்ப கடன் வாரங்கள் நீங்கி போகணும். அப்பா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக குற்றம் சாட்டுகிற எந்த நாவுகளும் கட்டப்பட்டு போகட்டும். அப்பா அல்லேலூயா. விடுதலையோடு என் தேவன் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய பிள்ளைகள் அப்பா உயர்த்தி பேச, அப்பா இயேசு எனக்கு அற்புதம் செய்தார் என்று அநேக சாட்சிகளை நீர் எனக்கு தரும்படியாகவும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். அமராஜ், இந்த ஊழியத்தில் இணைந்து நிற்கிற, இந்த ஊழியத்தை தாங்குகிற, இந்த ஊழியத்துக்கு உதவி செய்கிற அமராஜ் சப்பா ஹல்லேலூயா. மாதம் மாதம் அப்பா இந்த ஊழியத்தை கனப்படுத்த விரும்புகிற யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு சகோதரரையும் சகோதரிகளையும் நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அமராஜா இசுப்பா, அமராஜா இசுவே, அதற்காக கோடா கோடி நன்றியும் செலுத்துகிறேன். அநேக உறவுகளை நீர் தந்து இருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா உன்னதமான தெய்வமே, நீர் மிக பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எசப்பா, உங்க நாமம் மகிமைப்படட்டும். இன்னும் அதிகமாக உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த, இன்னும் இந்த ஊழியம் அதிகமாக பெருக என் இயேசு கிறிஸ்துவின் கரம் வல்லமையா இறங்கட்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும். இயேசுவே, உங்க இரத்தத்தில் வல்லமை உள்ளது. இயேசுவே, உங்க இரத்தத்தில் மகிமை உள்ளது.